ஹலோ வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. முத்துலட்சுமி அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஜிஆர்டியோட சீட்டு போட்டு வாங்கின ஜுவல்ஸோட பில் டீட்டெயில் வந்து அப்லோட் பண்ணுவீங்களா சிஸ்டர்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஜிஆர்டியில் இருக்கிற பில் வந்து நமக்கு ஈஸியாக வந்து புரியுங்க. எந்த ஒரு கஷ்டமும் வந்து இருக்காது. நல்லா கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பீமாலையுமே வந்து பில் டீட்டெயில் வந்து நல்லாவே வந்து புரியும். ஸ்ரீகுமரன்லேயுமே வந்து பில் வந்து நல்லா புரியும். மலபார்லேயுமே வந்து பில்லிங் வந்து நல்லா புரியும். அப்புறம் ஜோஸ் ஆலுகாஸில் வந்து பில்லிங் வந்து புரியும். எனக்கு ஒரே ஒரு ஷாப்பில் இருக்க பில்லிங் மட்டும்தான் புரியவே புரியாது. இன்னும் போத்தி சொர்ணமகள் பில்லிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியல. நான் ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ணலை. பட் ஒரு ஷாப்பில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் பில்லிங் வந்து வாங்கியிருக்கேன். ஆனால் எனக்கு ஒன்றுமே வந்து புரியல. எந்த ஷாப்பு அப்படின்னா தேசிய பறவை எது. ஸோ அதில் உள்ள பில்லிங் தான் வந்து எனக்கு தெரியவே இல்லைங்க. உங்களுக்கு எந்த ஷாப்புன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து டைரெக்டாக வந்து கமெண்ட் பண்ணிடாதீங்க. வேறு மாதிரி வந்து கமெண்ட் பண்ண. இதுக்கு எதுவும் ஸ்ட்ரைக் வந்து டைரெக்டாக சொல்லி ஸ்ட்ரைக் வேறு வந்துருமோ வேறு பயமாக இருக்குது. எனக்கு வந்து சேனல் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் வந்து நான் டைரெக்டாக வந்து சொல்லலை. தேசிய பறவை உள்ள ஷாப்போட டீட்டெயில் வந்து எனக்கு புரியாதுங்க. அந்த பில்லிங் வந்து எனக்கு சுத்தமாக புரியாது. நானே எங்கள் ஹஸ்பண்ட்டை நிறைய வாட்டி கேட்பேன். ஸோ அவங்க வந்து சொல்லுவாங்க. இருந்தாலுமே அந்த பில் வந்து எனக்கு ரொம்ப கிளியராக புரியாது. இதெல்லாம் வந்து நான் கேட்க மாட்டேன். இப்போ ஜிஆர்டியில் உள்ளது, பீமாவில் உள்ளது, மலபார் உள்ளதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். எனக்கே புரியும். பட் அந்த பில்லிங் மட்டும் எனக்கு புரியாது. ஸோ நான் கடைசியாக ஜிஆர்டியில் சீட்டு போட்டு வாங்கியது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேங்கிள் மட்டும் தான். இதுக்கு முன்னாடி வந்து நான் செயின் வந்து வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து சீட்டு போட்டு வாங்கினது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வளையல். அதுக்கப்புறம் ரெடி காசு கொடுத்து வந்து நான் வாங்கியிருக்கேன். பட் சீட்டு போட்டு வாங்கினது வந்து இந்த வளையல். ஸோ இந்த வளையலோட இப்போ சீட்டு வந்து நான் ஜிஆர்டியில் எதுவும் போடுறதில்ல. இதோட என்ன பிரச்சனை அப்படின்லாம் ஒரு வீடியோலாம் போட்டிருக்கேன். இப்போ வந்து இதை வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நான் கொடுத்துட்டேன். ஏன்னா அந்த இது வந்துலாம் எனக்கு ரொம்ப வந்து கிழிக்குது. ஸோ இந்த தகடாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நல்லா வந்து எனக்கு கிழிக்குது. அதனால் சரின்னு சொல்லிட்டு இது பீமாவில் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணால் இதோட கால்குலேஷன் வந்து இதோட பில்லிங் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நான் எவ்வளோ அமௌண்ட் வந்து சேவ் பண்ணேன், இதுக்கு வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து நான் சொல்கிறேங்க. இந்த வளையல் வந்து யாரும் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த நான் வீடியோ போட்டப்போ நிறைய பேர் வந்து எனக்கும் இதே மாதிரி பிரச்சனை வந்து இருக்குது. ஸோ நான் தெரியாமல் அந்த வளையல் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணீங்க. யாருமே வந்து இந்த வளையல் வச்சுருக்கேன் எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு யாருமே வந்து சொல்லலை. அதனால் இந்த மாதிரி வளையல் வந்து தயவுசெய்து சூஸ் பண்ணாதீங்க. எந்த மாதிரி வளையல்லாம் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வளையலாம் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். இது மாதிரிலாம் வந்து சூஸ் பண்ணாதீங்க. ஸோ இது ஆசையாக பார்த்தீங்க அப்படின்னா 10வது மாதமே க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஜிஆர்டியில். அதனால் 10வது மாதமே பேமெண்ட் வந்து நியூ இயர் அன்னைக்கு 1/1/2024 நியூ இயர் அன்னைக்கே வந்து 10th பேமெண்ட்டை வந்து கட்டி இந்த ஜுவல்ஸை வந்து எடுத்தாச்சு. ஸோ ஆசைப்பட்டு நம்ம நியூ இயர்க்கு இது வரைக்கும் பர்ச்சேஸே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி எடுத்த வளையல் தான் இந்த வளையல். ஆனால் நிறைய பொருள் வந்து நான் ஜிஆர்டியில் எடுத்திருக்கேன். எல்லாமே நல்லா இருக்குது. பட் இதுதான் நான் பண்ண தப்பு. தெரியாமல் அந்த வளையல் வந்து சூஸ் பண்ணிட்டேன். நிறைய வளையல் இருக்குது இருந்தும் நான் வந்து இதை வந்து சூஸ் பண்ணிட்டேன். அதான் உலகத்தில் இவ்வளோ அழகான பொருட்கள் இருந்து நான் ஏன் ஒன்றையும் சூஸ் பண்ணேன் ஜெஸ்ஸி அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நான் இதை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி சூஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நான் சேர்த்து வச்சது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எவ்வளோ கிராம் சேர்த்து வச்சேன் அப்படின்னா 34 கிராமு 159 மில்லிகிராம் வந்து நான் சேர்த்து வச்சேங்க சீட்டு போட்டு. இப்போ நான் எவ்வளோக்கு எடுத்திருக்கேன், எவ்வளோ கிராம் எடுத்திருக்கேன் அப்படின்னா 35 கிராம் 0.15 மில்லிகிராம் வந்து நான் எடுத்திருக்கேன். என்னென்ன எடுத்தேன் அப்படின்னா இந்த 4 பேங்கிள் எடுத்தேன். அப்புறம் இந்த இயரிங் வந்து எடுத்தேன். இதோட வேஸ்டேஜ் வந்து நான் சொல்லிடுறேன். நாங்கள் சீட்டு போடும்போது 50% வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ அப்படின்ற மாதிரி இல்லை. அது இருந்தனால நான் வந்து திரும்பி அகைன் வந்து சீட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டு நான் ஜிஆர்டியில் வந்து போடல. ஆனால் இந்த வளையல் எடுக்கும்போது நோ வேஸ்டேஜ் அப் டு 18% வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. ஆனால் இந்த ஜுவல்ஸ் வந்து எடுக்க போகிற நேரத்தில் சீட்டு எல்லாமே மாற்றிட்டாங்க. 50% அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அதனாலேயே நான் போடலை. எடுத்துகிட்டு வந்தப்பெல்லாம் நான் வந்து வச்சுக்கிட்டேன். நான் அவங்க யூஸே பண்ணவே இல்லை, அப்படியே வந்து வச்சுக்கிட்டேன். இவங்க 50% ஆஃப் இது பண்ணனால நான் டேரெக்டாக போயிட்டு தங்கமேலில் வந்து சீட்டு வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அங்கே 75% அப்படின்னோன்னா நமக்கு லிமிட் வந்து வேஸ்டேஜில் லிமிட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு
அங்கே வந்து சீட்டு போடுச்சு. நம்ம ஒவ்வொரு ஷாப்லேயும் வந்து சீட்டு போடும்போது தான் அதில் உள்ள ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து நமக்கு தனியாகவே வந்து தெரியும். இப்போ நான் எடுத்த இயரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வளையது தோடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 14.08% வந்து வேஸ்டேஜ். ஆனால் இது எனக்கு ஃப்ரீ தான். நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 14.08% வந்து போடுவாங்க. நான் வந்து வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ ஷாப்பில் வந்து எப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 பேங்கிள் இருக்கா. ஸோ இந்த 4 பேங்கிளும் வந்து மில்லிகிராம் வந்து கூட ஆகும். ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் வந்து முன்ன பின்ன அப்படின்ற மாதிரி இருக்கும். சிஸ்டர் உங்களுக்கு பில்லிங் வந்து இப்படி தான் சிஸ்டர் போடுவாங்க, உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ வந்து கொடுத்துருவாங்க. இங்கே வந்து நான் கோல்டு ரேட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 5855. எப்போ 2024 எப்போ ஜான்வரி எப்போ பாருங்கள் எவ்வளோ ரேட் வந்து கூடியிருக்கு. 2024 ஜான்வரிக்கும் இப்போ உள்ள ஜான்வரி 25க்கும் பார்த்துக்கோங்க. 5855 ரூபா இருந்துச்சு. இப்போ டபுள் மடங்காக பார்த்தீங்க அப்படின்னா 10,150 ரூபா வந்துருச்சு. இதோட நான் எடுத்த தோடோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 2.749 மில்லிகிராம் வந்துருந்துச்சு. அதுக்கு 14% உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ பண்ணிடுவாங்க. மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 16,095 ரூபா வந்து போடுவாங்க. ஸோ இதிலே வந்து நமக்கு கொடுத்துருவாங்க, எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. இது பில்லிங் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம். ஒரு பேங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 பேங்கிள். அந்த 4 பேங்கிளில் 3 பேங்கிள் வந்து எனக்கு சீட்டுக்குள்ளே வெயிட் வந்து வந்துருச்சு. இந்த கடைசியாக ஒரு பேங்கிளுக்கு வந்து மில்லிகிராம் வந்து வேஸ்ட்டாக இருந்துச்சுல, அதுக்கு மட்டும் நான் வந்து வேஸ்டேஜ் வந்து ஃபுல்லாக பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த பேங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 16.123. ஸோ 2 பேங்கில் சேர்த்துருக்காங்க. 2 பேங்கில் சேர்க்கும்போது நமக்கு ஒரு பேங்கிளுக்கு வந்து 9.44% வந்து போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்கே வந்து 7%இருந்து பேங்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆஃபர் டைமில் 5% வந்து போடும்போது அதுலுமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. கோல்டு ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் வந்து போடுவாங்க. அப்போலாம் வந்து 5%லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் இந்த 2 பேங்கிள் எடுக்கும்போது 94,400 வந்து வருது. ஸோ 16 கிராமு. அப்போ ஒரு வலையிலே வந்து எனக்கு 2 பவுன் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க இன்னொரு ஒன்றுக்கு வந்து தனியாக வந்து பில் போட்டிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பேங்கிள் பார்த்திங்க அப்படின்னா 8.455 மில்லிகிராம் வந்து வருது. இதுக்கு வந்து 9.44. அதே இதுதான் வேஸ்டேஜ் தான் போடுறாங்க. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 49,504 ரூபா வந்து வருது. கோல்டு பேங்கிள் இன்னொரு பேங்கிளோடுக்கு பார்த்திங்க அப்படின்னா 6. ஸோ இதுக்கு தான் வந்து கொஞ்சம் பிரிச்சுட்டாங்க. ஏன்னா இதுக்கு வந்து வேஸ்டேஜ் எல்லாம் ஃப்ரீ. நான் சேர்த்து வச்ச மில்லிகிராமுக்கு இது வந்து எக்ஸ்ட்ரா மில்லிகிராம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 0.856 மில்லிகிராம் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா இருந்தனால எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ பே பண்ணோம் அப்படின்னா 473.12 வந்து நான் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்போ அமௌண்ட்டுன்னு பார்க்கும்போது 5,485 ரூபா வந்து வருது. எல்லாம் நீங்கள் சீட்டுக்குள்ளே நான் 34.159 ரூபாய்க்கு நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து நான் பே பண்ண தேவையில்லை. பட் இந்த வெயிட் வந்து எனக்கு ஒரே வெயிட்டாக தானே எடுக்க முடியும்னு நான் சரி ஓகே எக்ஸ்ட்ரா பே பண்ணாலும் பரவாயில்லன்னு நான் எடுத்துட்டேன். இப்போ 35.015 நான் சேர்த்தது பார்த்திங்க அப்படின்னா 34.159 கிராமு. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 0.856 மில்லிகிராம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்குது. மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 2,54,085 ரூபா வந்து வருது. எவ்வளோ ஒரு 4.5 பவுனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 லட்சத்துக்கு வருது. இப்போ ஜிஎஸ்டின்னு பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் சேர்த்தும்போது 2,11,649.58. ஸோ இந்த 19 ரூபா வந்து நமக்கு ரவுண்டு பண்ணிடுவாங்க. ரவுண்டு பண்ணும்போது நமக்கு மொத்தம் 2,11,600 வந்து வந்துச்சு. நான் சீட்டில் எவ்வளோ பே பண்ணியிருந்தேன்னா 2 லட்சத்துக்கு உள்ளது வந்து நான் சேவ் பண்ணி வச்சுட்டேன், பே பண்ணிட்டேன். நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், ஏன்னா அந்த மில்லிகிராம் வந்து சேவ் பண்ணோம்ல நம்ம பேங்கிளுக்கு, அதுக்குள்ளது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஜிஎஸ்டி வேஸ்டேஜெலாம் சேர்த்து நமக்கு 11,600 வந்து பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதையுமே வந்து நான் கிரெடிட் கார்டில் தான் வந்து பே பண்ணேன். இங்கே ஆல்மார்க் சார்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு 45 ரூபா வந்து போடுவாங்க, அதுவுமே இதுலேயே இன்க்ளூட் ஆகிடும். இது நமக்கு சீட்டு போட்டு வாங்கும்போது இந்த வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. இதே வந்து நீங்கள் சீட்டு போடாமல் வாங்கினீங்க அப்படின்னா இதே கால்குலேஷன் தான். பட் இந்த 14.08%க்கு வந்து வேஸ்டேஜ் வந்து போடுவாங்க அமௌண்ட்டு. ஸோ அதையுமே நீங்கள் இதோட வந்து டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக வந்து வந்துடும். ஸோ இதே கால்குலேஷன் தான், இப்படியே தான் வந்து கொடுப்பாங்க. என்ன நமக்கு இது டிஸ்கவுண்ட் பண்ணனால இது வந்து ஆட் ஆகலை. இதே வந்து நீங்கள் சீட்டு போடாமல் வாங்கினீங்க அப்படின்னா இது வந்து ஆட் ஆகும்.
அதனால் முடிஞ்ச வரைக்கும் சீட்டு போட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியாக நான் ஜிஆர்டியில் இதான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ரெடி காசு கொடுத்து வேணால் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சில்வர் வெள்ளி பிரேஸ்லெட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேங்க, ஆடியாச்சும் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இதை தான் கேட்டிங்கன்னு நினச்சி நான் வீடியோ போட்டிருக்கேன். இதுவா இல்லை வேறையான்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேர்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.